நாம் இன்றைக்கி கோதுமை மாவும் ரவையும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நிம்மதுஸ் கிச்சன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவு வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து 1 கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு தான். ரொம்ப புளிச்சது எடுத்துட வேண்டாம். ஒரு 2 நாள் மாவு இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் கெட்டியாக இருக்குது. இப்போ நான் மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம எடுக்கிற இட்லி மாவை பொறுத்து நமக்கு தண்ணி அளவு மாறுபடும். சப்போஸ் இட்லி மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போது ரவை சேர்த்துருக்கிறதுனால இது ஊறி வரணும். அதனால ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்களை ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இது சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். ரவையெல்லாம் நல்லா ஊறி சாஃப்டாக ஆகிருக்கு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்தலை, எனக்கு இட்லி மாவுலேயே இருக்கிறதுனால நான் சேர்த்தலை. இப்போ இது கூட 1 கப் அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வேண்டானாலும் நீங்கள் விட்டுறலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்னதாக இஞ்சியை வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நமக்கு இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்திடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. கடைசியாக கருவேப்பிலை மல்லி 2யும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் மாவில் நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்திருந்தீங்கன்னா இதில் சேர்த்த வேண்டாம். சேர்த்தாமல் இருந்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்திட வேண்டாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஊற்றும் போது நமக்கு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போது ஆயில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நல்லா ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது உடனே வந்து நீங்கள் திருப்பி போட்டுறக்கூடாது. அது நல்லா ஃப்ளஃபியாக மேலே எழும்பி வரும்போது ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இது கூட நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒன்றை மட்டும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.